இப்போ இவன் வந்து 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தான். 1 மணி நேரம் போயிடுச்சா? இப்போ இவன் என்ன செய்வான்? ஜோமே பண்ணாமல் திருப்பி போவான். அங்கே எப்படி வார் சந்திக்க வேண்டி வரும், சரியாக மாட்டிக்குவான். அங்கே பிசாசு இதை செட் பண்ணதே அவன்தான். அவங்க மேடையில் நீ ஏறும்போது உங்கள்கிட்ட பேசுவான், ஏய் நீ எப்படி ஜோம் பண்ணன்னு எனக்கு தெரியும்டா, நீ ஜோம் பண்ண அளவு எனக்கு தெரியும்டி, உன்னை விட மாட்டேன்டி, நீ மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது பாதி உயிர் போயிடும் நம்மளுக்கு. ஐயோ இன்னைக்கு என்ன மானத்தை வாங்கும் போதோ தெரியலையே. ஆனால் கர்த்தர் சொல்றாரு கதவை மூடிட்டு ஜெபம் பண்ணுன்றாரு. இது ஒன்றுக்கு நம்ம கீழ்ப்படி முடியல. இப்போ சொல்லுங்க, யாரை பிரியப்படுத்த பார்க்குறோம்? அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அங்கே கதவை மூடிட்டு ஜெபம் பண்ணு. அப்படின்னா சத்தம் இல்லாமல், யார் தொந்தரவு இல்லாமல். இப்போ பிடிச்சா என்ன நடக்கும்ட்டு யார் தொந்தரவு இல்லை, பக்கத்து வீட்டு பிள்ளை வந்துடுவோம். அங்கிள் போஸ்ட்மேன் வந்திருக்காரு, ஆண்டி இது வந்திருக்காங்க, சர்வெண்ட் வந்திருக்காங்க. இப்போ ஓடுவாங்க. யாருக்கு முக்கியம்? சர்வெண்ட்டுக்கு தான் முக்கியம். இப்படி வரும்போது எங்கள் சாமி உன் ஜபத்தை கேட்பாரு. எவ்வளோ நம்மளே நியாயப்படுத்திக்குவோம்ல, எவ்வளோ நேரம் தான் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம்தான், நம்ம சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு போவோம். அங்கே போனால் வேறு கதை திருப்பி அப்படியே அள்ளிட்டு போயிடுவான் உங்களை. அங்கே போய் ஒரு கதை வைப்பான். ஒரு கதை வச்ச உடனே அதை நம்புவீங்க, அதை நம்பிட்டு போயிடுவீங்க. இந்த 1 மணி நேரம் ஜபம் புஷ், 1 மணி நேரம் தனித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றார். அதுதான் மினிமம் கேட்குறது அவர். இப்போ அப்படி ஜெபம் பண்ண முடிஞ்சா நம்மளால? முடியாது. அப்போ முடியாததை கேட்குறதா? இப்போ என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே 1 மணி நேரம் இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு நெக்ஸ்ட் அவர்கிட்ட பெக்கிங் விடுவோம். இது வந்து கிருபை தேவையில்லை, நீ முயற்சி பண்ணணும். போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடணும், யாருன்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தனியாக நின்று அவரோட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதுவும் தாண்டி வரும் டிஸ்டர்பன்ஸ். யோ கர்த்தர்ட்ட எப்போ வேணால் பேசிக்கலாம், யா அவர் எங்கே ஓடியா போயிட போகிறாரு? இந்த உலகத்தில் இது மாதிரி பார்க்குறேன் நான் நிறையா. அவர் எங்கே ஒப்ப போகிறார்? இங்கே தானே இருக்கார், பத்திரமா இருக்கிறாரு, தொலைஞ்சா போயிட்டாரு. This is the problem a ஊழியக்காரன் will face when he wants to spend his quality time with the Lord God. God wants your undivided attention. ஊழியக்காரனுக்கும் சொல்கிறேன், ஊழியக்காரிகளுக்கும் சொல்கிறேன், undivided attention. ஒன்று சொல்கிறேன், ஊழியம் செய்கிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, நோ, இட்ஸ் நாட் பாசிபிள் அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் யூ பர்சனலி கோ அண்ட் ப்ரே வித் ஹிம், டாக் டு ஹிம் பர்சனலி, யூ ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். இல்லாட்டியும் உங்களால் முடியாது. செய்தீங்கன்னா அடி வாங்குவீங்க. பேய்க்கு நல்லா தெரியும், அவன் தான் இதெல்லாம் செட்டப் பண்ணுறது. செட்டப் பண்ணிவிட்டு அவன் உங்களை பிடிச்சிடுவான். அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அந்த வசனம் வேலை செய்யாது. சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்று சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லாதுன்னு. ஏன்னா நீங்கள் ஜோபத்துக்கே வரல. நீ போய் அங்கே போய் அந்த டயலாக் விட்டினா அது என்ன செய்யும்? பாடா, உன்னை பற்றி தெரியாது, நீ என்னென்ன பண்ணன்னு தெரியும், சீப் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக அடி வாங்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, then spend your quality time with the Lord God.
then God will say, I am with you. Go, don't worry. As I was with everyone, I'll be with you. ஆபிரகாமோடு இருந்த மாதிரி இருப்பேன், சாம்சனோடு இருந்த மாதிரி இருப்பேன், எல்லாரோடு இருந்த மாதிரி இருப்பேன். ஆவியானவர் கூடவே இருப்பார். ஆனாலும் எப்போ பார்த்தாலும் நம்மளோட கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம யூஸ் பண்ண தெரியல. தேவ ஜனமே, இது இந்த ஒரு வசனத்தில் இவ்வளோ அர்த்தத்தை எடுத்து படிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்துலேயும். ரெண்டாவது, ஒரு ஊழியத்துக்கு போகிறோம். ஊழியத்துக்கு போகும்போது இதே அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை படிங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். வீட்டுக்குள்ள போன உடனே ஹவுஸ் விசிட்ஸ் போறீங்க. போன உடனே ஒரு ஊழியக்காரனோட வேலை என்ன? உங்கள் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவது அப்படின்னு சொல்லணும். சொல்கிறோமா? நம்ம இதுலேயே ஏனாதோ நம்ம போவோம், இந்த வார்த்தையை உபயோகிக்க மாட்டோம். இப்போ அந்த வீட்டில் 4-5 பீசஸ் உட்காந்துருக்கும். அதுங்க வெயிட்டாக பார்த்துட்டுருங்க, ஆஹா மாட்டினாண்டா அப்படின்னு. சமாதானம் என்று சொல்லுங்க, ஏன்னா பாஸ் சொல்லிட்டாரு, அதனால சொல்லிடுங்க. சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். நீ பாத்திரன் அங்கே இருந்தால் சமாதானம் தங்கும். உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருந்தான்னா அந்த சமாதானம் தங்கும், இல்லைன்னா உங்களோடய வந்துடும். இது ப்ராக்டிக்கலாக யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம ஊழியத்தில் இறங்குறோன்னா ஹவுஸ் விசிட்டிங் ஒரு ஊழியம், இல்லாட்டி இவங்க விசிட்டு இந்த ஊழியம். இது போகும்போது நம்ம யாருமே தயாராக போகிறதில்ல. இதுதான் பிரச்சனை. அடுத்தது, அப்போ வந்துட்டு இல்லாத இருந்தாலும் உங்கள் திரும்பி வரப்படும். இது வீட்டில் போய் படிச்சு பாருங்கள், நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு வரும்போது சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமயமாக இருக்குது என்ன சொல்கிறார். அவங்களுக்கு சொல்லுங்கள், இப்படி சொல்லிட்டே இப்படி பண்ணிவிட்டு இப்படி சொல்லிட்டே வந்தீங்கன்னா நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு கான்டெக்ஸ்டில் பார்ப்போம் இந்த வசனத்தை. சர்ப்பங்களையும் கோயிலில் ஒருத்தன் குடிகாரன் என்டர் பண்ணுறான். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், அதில் ஒன்று சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னோன்னே, இது அவன் காதில் விழுந்தால் என்ன தெரியும்? அவன் போய் என்ன செய்வான்? திருப்பியும் போய் கோயில் முடித்த உடனே நேராக போய் அந்த கல்லுக்கடையில் போயிட்டு ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னார். போயா நீ டாக்டரு, உனக்கு என்ன தெரியும்? அங்கே பாரு, அந்த பாஸ்டர் சொன்னார் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது சொல்லி போய் அவன் குடிச்சிட்டு வருவான். அப்புறம் நாளைக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட தான் கேட்பான், யோ ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னியே, இப்போ லிவர் போச்சே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். என்ன சொல்வீங்க? இதுவும் இருக்குது. எல்லா ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் பேசும்போது யார்கிட்ட பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்கன்றதை ஒன்றுலேருந்து பேசுங்க. குடிகாரனுக்கு அவன் தான் நிலையிலே இல்லை, அவங்ககிட்ட சொன்ன அவன் நீங்கள் சொன்னதை கிரகிச்சுக்குவான். நீ தான் சொன்னிய அன்னைக்கு. அவன் ஹாஸ்பிட்டலில் கிடப்பான், சாக கிடப்பான். அப்போ விசிட்டிங் போவீங்க, ஜோம் பண்ண போவீங்க, கர்த்தாவே இவனை சரியாக்குன்னு. யோ உன்னை நம்பிதாயா நானே இங்கே படுத்திருக்கேன்னுவான். நீ தான் சொன்ன இது ஒன்றும் சேதப்படுத்த மாதிரி 4 அள்ளி குடித்தேன், இன்றைக்கி லிவர் போச்சு. டாக்டர் சொல்ல நீ குடித்தனால தான் லிவர் போச்சு, நீ தான் சொன்னிய ஒன்றுமே ஒன்று சேதப்படுத்த மாட்டாதுன்னு. எப்படி ஒரு வசனத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. யார் இடத்துல எது பேசுகிறோன்னு ஜாக்கிரதையாக பேசுங்க, ஞானத்தோடு பேசுங்க. இல்லாட்டி யூ லூஸ் அவுட் எவ்ரிதிங். இல்லை கடனேன்னு கடனை மேடையை கட்டி பிடிச்சி இந்த சில பிரசங்க பண்ணுறாங்களே, மேடை கட்டிப்பிடி பிரசங்க,
கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறாங்களே, அந்த கட்டிப்பிடி பாஸ்ட்டுங்களாம் என்ன பண்ணலாம், கட்டி பிடிச்சிட்டு போயிடலாம், ரிசல்ட் வராது. நான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வர வர பின்னால் போகணுன்னு பார்க்குறேன். முன்னால் போகணுன்னு ஆசையே கிடையாது. நாளைக்கு மீட்டிங் இருக்குது கூப்பிட்டுருக்காங்க, அதனால் போகிறேன். ஆனால் அங்கேயும் தான் பேசுன்றாங்க, உண்மையே சொல்லுங்கன்றாங்க. இப்போல்லாம் பாஸ்டருங்க இப்படி தான் சொல்கிறாங்க. எது என்ன சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. நீங்கள் ஐயா எல்லாரும் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பா சொல்லிகிட்டே இருக்கிறாருங்க, அது மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க, உண்மையே சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிருக்கு, அவங்களுக்கே புரிஞ்சுக்கிச்சு. சொல்கிறோம்ல, டுபாக்கு ஒரு வேலை பண்ணுறான். தேவன் கிருபையுள்ள தேவன், ஆகவே நான் குடிகாரனை மன்னித்து விட்டார் அப்படின்னு சொன்னால் எப்படி? அவன் நல்லா குடிச்சிட்டுருமா, இன்னும் அவரை மன்னிச்சிட்டாருன்னு சொல்கிறான்னு இன்னும் குடி. கிட்னி போன பிறகு, கிட்னி தானே பாது, என்ன போகும், லிவர் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் இப்போ அவன் கிருபையான்னு சொன்னானே, அந்த கிருபை எங்கே போச்சு? இப்போ புரியுதா உங்களுக்கு? பிரசங்கத்தில் ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல இருக்கிற கஷ்டங்கள். அதான் சொல்கிறேன், நீ அதிக ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதவர்களாக இருப்பார்கள். பாஸ்டர் பட்டம் கொடுத்தா அப்படியே ஆட்டம் போகிறது. எனக்கு கூட பிஹெச்டி நிறைய பேர்லாம் கொடுக்குறேன், நாங்கள் ஆளை விடுறா சாமின்ட்டேன். இப்போ கூட அது மாதிரி அமெரிக்காவில் கேட்டாங்க, உன்னை சீனியர் பாஸ்டராக உன்னை எப்படி கூப்பிடு, டாக்டர்னு கூப்பிடுதா, உன்னை இது கூப்பிடுது, நீ எதுவும் கூட பேர் சொல்லி கூப்பிடுங்கயா, பயமாக இருக்குதுயா. ஏன்னா இந்த ஜனங்க என்ன மாதிரி எப்படி திருப்பும் தெரியாது. ஞானமாக நடந்துக்கோங்க, புத்திசாலியாக இருங்க, வெற்று வாருங்கள். நாளைக்கும் இருக்குது, சபை கூடி வருதல் இருக்குது, ஒழுங்காக நடத்தி ஆத்துமாக்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. அவங்கள பிரியப்படுத்தாதீங்க, கேலரிக்கு பிரசங்கம் பண்ணாதீங்க. கேலரின்னா அந்த மக்களை பிரியப்படுத்துறதுக்கு, தேவனை பிரியப்படுத்த பிரசங்கம் பண்ணுங்க. அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க. ஆள் கொஞ்சம்தான், அவனை வச்சு ஆண்டவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், அறுவடை மிகுதியாக இருக்கும். நீ இவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டீன்னா அவன் பாட்டுக்கு கூட்டம் வருதுன்னு நினச்சிட்டு ஏதோ பேசிட்டு போயிடுவானுங்க. இல்லை, உண்மையே சொல்லு. எனக்கு சொல்கிறாங்கல்ல ஐயா, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. எனக்கு முதல்ல கொஞ்சம் ஆச்சரியமாச்சு, கடினமாக இருக்குவேன் பரவாயில்லையா? இல்லை பரவாயில்ல, அதுதான் வேணும். அப்புறம் பின்னால் சொல்ல வருத்தப்பட மாட்டீங்களே? வருத்தப்பட மாட்டோம், இல்லை எங்களுக்கு தான் வேணும். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு உண்மை சொல்கிறது தான் ஆள் வேணும். ஸோ நான் உண்மையை சொல்ல போகிறேன் நாளைக்கு. எனக்காக கொஞ்சம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.